இப்ப எந்த ராசிக்காரர்கள் சார் இந்த காலகட்டத்திலையும் அதிக நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கும் தங்கம் வாங்கி வைப்பதில் நல்ல பெரிய லாபம் கிடைக்கும். 2027 மே மாசத்துக்கு பிறகு விலை குறைய ஆரம்பிக்கும். 2028 இந்த சந்தையில செயற்கை தங்கம்னு ஒன்று. சனி என்பது இரும்பு, செவ்வாய் என்பது செம்பு, சுக்கிரன் என்பது வெள்ளி, குரு என்பது குருவுக்கு பேரே பொன் பரமகுரு. குரு நீச்சம் அடைகிறாரோ உச்சம் அடைகிறாரோ அப்பெல்லாம் தங்கத்தினுடைய விலை தாறு மரம். இந்த அவரோகணத்தில் போகும்போது விலை குறையும், ஆரோகணத்தில் போகும்போது விலை அதிகம். ஒரு நாட்டின் வளர்ச்சி செம்பு விலை ஜாஸ்தியான வளர்ச்சி, தங்கம் விலை அதிகமானால் அச்சம்னு. பொருளாதாரத்தில் ஒரு நிலையில்லாத தன்மை இருந்தால் தான் விலை ஏறும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் செம்பு விலை ஏறும். வயிற்றுக்கு மேலே போடுவதெல்லாம் தங்கம், வயிற்றுக்கு கீழே போடுவது வெள்ளி. இதுதான் சுக்கிரனை வைத்து வெள்ளியின் விலையை நிர்ணயிக்கலாம், தங்கத்தின் விலையை குருவை வைத்து நிர்ணயிக்கலாம். 10 மணிக்கு ஒரு விலை, 12 மணிக்கு ஒரு விலை, 3 மணிக்கு ஒரு விலை, அந்த ஷேர் மார்க்கெட் அந்த பங்கு சந்தை முடியும் போது ஒரு விலை. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தங்கத்தோட விலை 1 லட்சத்தை தொட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டும் பயங்கரமாக ஏறுது, அதே சமயம் டக்குன்னு விழுந்துருது. இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஜோதிடம் இதை பற்றி என்ன சொல்லுது? அதான் என்னோட கேள்வி. வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜோதிடம் சம்பந்தப்படாத இடமே இல்லை. தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்ங்கிற மாதிரி எல்லாமே. அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம், பந்தயத்தில் யார் வெற்றி பெறுவார்கள்னு கண்டுபிடிக்கலாம், பங்குச்சந்தையை பற்றி கண்டுபிடிக்கலாம், தங்கம் எப்பொழுது விலை ஏறும் இறங்கும், வெள்ளி எப்பொழுது விலை ஏறும் இறங்கும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே பஞ்சலோக சம்பந்தம். பஞ்சலோக சம்பந்தம், பஞ்ச உலோகம். பஞ்ச உலோகம். இந்த பஞ்ச உலோகம்ன்றது சூரியன் சந்திரன் தவிர மற்ற உள்ள 5 கிரகங்களுடைய உலோகங்கள் தான் பஞ்சலோகம். இந்த பஞ்ச உலோகத்தில் தான் சிலை செய்யப்படுகிறது. அந்த உற்சவர் சிலை பஞ்சலோகத்தில் தான் பண்ணுவாங்க. பஞ்சலோகம் என்பது மருத்துவத்திலையும் விசேஷமானது. ஏன்னா அது வாதம் பித்தம் சிலேஷ்மத்தை கண்டிக்கக்கூடியது. அதுதான் பஞ்சலோகத்துடைய விசேஷமான தன்மை. அப்போ சனி என்பது இரும்பு, செவ்வாய் என்பது செம்பு காப்பர், சுக்கிரன் என்பது வெள்ளி, குரு என்பது தங்கம். அப்போது குருவுக்கு பேரே பொன் பரமகுரு. எப்பொழுதெல்லாம் குரு நீச்சம் அடைகிறாரோ உச்சம் அடைகிறாரோ அப்போல்லாம் தங்கத்தினுடைய விலை தாறு மாற போகும். இதுக்கு உதாரணம் 2008 குரு பகவான் நீச்சத்தில் இருந்தார். அப்போ 2008 தாறுமாற விலை ஏறிச்சு. இப்போ குரு பகவான் கடகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அதாவது உச்சகதிக்கு. அப்போது விலை எங்கேயோ போயிட்டுது. பொதுவாகவே கிரகங்களுக்கு ஆரோகணம் அவரோகணம்னு 2 இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். ஆமாம். அவரோகணம்னா தன்னுடைய உச்ச இடத்திலிருந்து நீச்ச இடத்துக்கு போவது அவரோகணம். நீச்ச இடத்திலிருந்து உச்ச இடத்துக்கு போகிறது பேர் அவரோகணம். இப்போ குரு மகரத்திலிருந்து கடகம் வரை ஆரோகணம். ஆரோகணம்னா உயரமான இடத்துக்கு போகிறது, அதாவது மாடிப்படி ஏறுவது மாடிப்படி இறங்குவது, இதான் ஆரோகணம் அவரோகணம். கடகத்திலிருந்து மகரம் வரை சஞ்சரிக்கும் காலம் அவரோகணம். இந்த அவரோகணத்தில் போகும்போது விலை குறையும், ஆரோகணத்தில் போகும்போது விலை அதிகமாகும். பொதுவாகவே கடகத்தில் குரு உச்சம். இந்த கடகத்தை நோக்கி செல்வதால் விலை அதிகமாக இருக்கிறது. ஒரு பாயிண்ட். 2வது,
கடகம் என்பதே தங்கம்தான். ஏன்னா கடகம் என்பது காவேரி நதிக்கு சமமாக சொல்லப்படுறது. ம். இப்போ நீர் ராசிகள் 3: கடகம், விருச்சிகம், மீனம். இதில் கடகம் என்பது நதி, விருச்சிகம் என்பது கடல், மீனம் என்பது அணைக்கட்டு. ஏன்னா அது உபயராசியாக வர்றதுனால அணைக்கட்டு அது. இந்த கடகத்தில் நதி என்று சொல்லும்போது காவேரி சொல்கிறோம். கடகத்தில் சூரியன் வரும் மாதம்தான் ஆடி மாதம். காவேரிக்கு விசேஷமே ஆடி மாதத்தில் தான். அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். காவேரிக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. ஆமாம், பொன்னி நதின்னு சொல்லுவோம். பொன்னி நதி. ம். ஏன்னா தங்கம் சம்பந்தப்பட்டது. அந்த நீரில் தங்கம் அடித்து கொண்டு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. ம். ஏன்னா தாமிரம் வருவதால் தாமிரபரணி, ஓ, தங்கம் வருவதால் பொன்னி, பொன்னி நதி. ஓகே. இப்போ கடகம்ன்றது, அதாவது கடகராசி என்பது தங்கத்தை குறிக்கக்கூடியது. அதாவது செம்பு கலப்பு குறைவு, ம். தங்கம் அதிகம். ஓகே. அதனால தான் செம்புக்கான செவ்வாய் நீச்சம், ம். தங்கத்துக்கான குரு உச்சம். எப்பவுமே செம்பும் தங்கமும் எடுத்தீங்கன்னா ம். ஒரு நாட்டின் வளர்ச்சி செம்பு விலை ஜாஸ்தியான வளர்ச்சி, ம். தங்கம் விலை அதிகமானால் அச்சம்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க? இந்தியாவில் தங்க விலை பயங்கரமா ஏறுது. அச்சம்னா ம். பொருளாதாரத்தில் ஒரு நிலையில்லாத தன்மை இருந்தால் தான் விலை ஏறும் தங்கம். ம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் செம்பு விலை ஏறும். ம். அதனால தான் கடகத்தில் குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். ம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். ம். அவங்க 2 பேரும் எதிரிடையாக வேலை செய்வார்கள். ம். அதனால தான் செம்பும் இதுவும் வருது. இப்போ கடகத்தை தாண்டி ஆடி மாதத்தை தாண்டி ம். ஓரளவுக்கு குறைவு ஏற்படும். எந்த அளவுக்கு சார்? அதாவது இப்போ 1,00,000 இருக்கு சார். இருங்க, ஒரு வருட காலம் கடகத்தில் இருப்பார். ம். 2027 அவர் சிம்மத்துக்கு வரும்போது என்னன்னா மகாமக வருஷம்னு பேர். ம். அந்த மகாமக வருஷத்திலிருந்து விலையானது குறைய ஆரம்பிக்கும். ம். எவ்வளவு நாள் குறையும்னு சொன்னால் 6 ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு குறைந்து கொண்டே வரும். ஓ. மறுபடியும் மகரம் வரும்போது விலை ஏற ஆரம்பிக்கும். ம். இதுதான் வந்து தங்கத்துடைய பொதுவான கதி. 2008 அதிகமாச்சு. ஏன்னா நீச கதியிலிருந்து உச்சகதியை நோக்கி போகிறார். இப்போ உச்சகதியை முடிக்கப் போகிறார். ம். இப்போ 27 7 26 26 27 வரை கடகத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு சமமாக இருக்கும். சிம்மத்துக்கு வரும்போது விலை குறைய ஆரம்பிக்கும். ம். அதே சமயத்தில் எல்லாம் வெள்ளி வாங்கி போடுங்க, வெள்ளி வாங்கி போடுங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது சுக்கிரன் வந்து வெள்ளிக்கு காரகன், ம். குரு தங்கத்துக்கு காரகன். ம். அதனால தான் தங்கத்தில் நகை அணிகிறோம். ம். ஆனால் வெள்ளியை காலில் போடுறோம். ம். சலங்கையாகவோ தண்டையாகவோ மெட்டியாகவோ. ம். இதுதான் வந்து வழக்கம். ஏன்னா வயிற்றுக்கு மேலே உள்ளது ஞானம், வயிற்றுக்கு கீழே உள்ளது போகம். ம். அந்த போக காரகன்னா சுக்கிரன். ஞானம், ஆன்மீக ஞானம், இதுக்கான காரகன் வந்து குரு. ம். அதனால வயிற்றுக்கு மேலே போடுவதெல்லாம் தங்கம், வயிற்றுக்கு கீழே போடுவது வெள்ளி. ம். இதுதான் வந்து சுக்கிரனை வைத்து வெள்ளியின் விலையை நிர்ணயிக்கலாம், தங்கத்தின் விலையை குருவை வைத்து நிர்ணயிக்கலாம். இதுதான் வந்து கணக்கு. ம். இதே போல பங்குச்சந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்திரனையும் ரிஷப ராசியையும் வைத்து கண்டுபிடிக்கலாம். ஓ, பங்குச்சந்தை எப்போ ஏறும் இறங்கும்? ஏறும் இறங்குன்றத அக்யூரேட்டாவா சார்? சந்திரனையும் ஆ. ரிஷப ராசியும் வச்சு பண்ணலாம். ம். ஏன்னா காலபுருஷனுக்கு தனஸ்தானமே ரிஷபம் தான். அந்த இடத்துக்கு பேர் ரிஷபம். ரிஷபம்னா ஆங்கிலத்தில் புல், காளை மாடு. காளை மாடு. ஷேர் மார்க்கெட்டுடைய பங்கு சந்தையின் முக்கியமான வார்த்தையே புல் தான்.
ஆமா. காளமாடோட சிம்பிள் தான் இருக்கும். புல். இதுதான் வந்து பங்கு சந்தையை காட்டி கொடுக்கக்கூடிய இடம். அப்போ சந்திரனுடைய நகர்வு எந்தெந்த நட்சத்திரங்களில் நகருகிறதோ அதற்கான காரகமான தொழிற்சாலைகள் பங்கு அதிக வேலைக்கு போகும். எப்படின்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல், இரும்பு சம்பந்தமான விஷயமாக இருந்தால் சனியோட தொடர்பு கொள்ளும்போது அல்லது சனி நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த விலைகள் அதிகமாகும். அதே போல் கட்டுமான பணிகள் அப்படி சொன்னால் செவ்வாயோடு சேரும்போது கட்டுமான பணிகள் இது போல் ஒவ்வொரு காரகத்துக்கு ஏற்றாற் போல் செய்யும். இப்போ புதனுடைய நட்சத்திரத்தோடு வரும்போது கம்ப்யூட்டர் அல்லது தொலை தொடர்பு துறை அதற்கான பங்குகள் அதிகமாகும். இதுதான் வந்து சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த நட்சத்திரங்களில் அது சஞ்சாரம் செய்கிறது. இதுதான் வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். இப்போ இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் ஒவ்வொரு நாள் பார்க்கறதுல இதை வச்சு கால்குலேட் பண்ணால் அது இதுவும் கால்குலேட் ஆகும். ஜோதிடம் ரீதியாக கால்குலேட் பண்ணும்போது இதுவும் கரெக்டாக கட்டாயமாக 100% நவாம்சத்தை வைத்து கணக்கு போடும்போது ஒரு நாளைக்கு 4 விதமான மாற்றங்களை காமிக்கிறது நவாம்சம். இந்த 4 விதமான மாற்றங்களை நீங்கள் பங்கு சந்தையில் பார்க்கலாம். அதே 4 விதமான மாற்றம். 4 விதமான மாற்றம். அதாவது 10 மணிக்கு ஒரு விலை, 12 மணிக்கு ஒரு விலை, 3 மணிக்கு ஒரு விலை, அந்த ஷேர் மார்க் அந்த பங்கு சந்தை முடியும் போது ஒரு விலை. இந்த 4 விலைகளும் 4 பாதங்களை வைத்து கண்டுபிடிக்கணும். ஒரு நட்சத்திரத்துடைய பாதம் 4, அதற்கு ஏற்றாற்போல் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஓகே. எல்லா கணக்கையும் பங்கு சந்தை கணக்கையும் ஜோதிடத்தால் கண்டுபிடிக்க முடியும். எது ஏறும், எந்த நேரத்தில் ஏறும் போன்ற பல விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த கம்பெனியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதான் எந்த துறையை சார்ந்தது, அந்த துறை சார்ந்து. இப்போது பொதுவாக இரும்புனா இரும்பு சார்ந்த கம்பெனிகள், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சார்ந்த கம்பெனிகள், ஒரு நாள் இரும்பு சார்ந்த கம்பெனிகள், மாறி 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 ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்போது எந்த பகுதி தொழிற்சாலை, எந்த தொழில் பங்குகள் அதிகமாகும் என்பதை அந்தந்த கிரக காரகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ எந்த ராசிக்காரர்கள் சார் இந்த காலகட்டத்திலையும் அதிக நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஏன்னா என்னதான் தங்கம் ஏறினாலும் ஒரு கல்யாணம்னு வரும்போது சரி, மற்ற சுபகாரியங்கள் வரும்போதும் சரி, தங்கம் வாங்கி போடணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா மாறிடும். அப்படி இருக்கும்போது எந்த ராசிக்காரர்கள் இந்த சூழ்நிலையிலையும் தங்கத்தை அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானமே கடகம்தான். அஷ்டமஸ்தானம்னாலே மறைவு பொருள்னு அர்த்தம். அதை மறைச்சு தானே வச்சிருப்போம். அதை வெளிப்படையாக யாரும் வைக்க மாட்டோம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் வாங்கி விற்பதாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் மீனராசிக்காரர்களுக்கும் தங்கம் வாங்கி விற்பதில் நல்ல பெரிய லாபம் கிடைக்கும். அந்த தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த தசாபுக்திகளை அனுசரித்து, தசாபுக்தி நல்லா இருந்தால் கட்டாயமாக தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஓகே. இப்போ எல்லாரோட கேள்வியாக நான் இதை கேட்குறேன். இப்போ இவ்வளோ தங்க விலை ஏறிடுச்சு, எந்த காலகட்டத்தில் இனிமேல் நாங்கள் தங்கம் வாங்கலாம்? ஒரு ஏழை மக்களாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக கூட இருக்கலாம். எந்த காலகட்டத்தில் சார் நாங்கள் தங்கம் வாங்க முடியும் இனிமேல்? அதாவது 2027 மே மாதத்துக்கு பிறகு விலை குறைய ஆரம்பிக்கும். அப்போ வாங்கிச்சு விலை குறைய ஆரம்பிக்கும். கட்டாயமாக விலை குறைய ஆரம்பிக்கும். இதில் 27லேருந்து 33 வரை ஓரளவுக்கு இதில் ஒரு 20% குறையும். ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அப்போது இது நடுவில் 27, 28க்கு பிறகு இந்த சந்தையில் செயற்கை தங்கம்னு ஒன்று வரும். செயற்கை தங்கம். செயற்கை தங்கம் வருவதால் இயற்கை தங்கம் கொஞ்சம் மங்கும். அதுக்கு செயற்கை தங்கத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும். செயற்கை தங்கம் கிட்டத்தட்ட
28 2028 செயற்கை தங்கம்ன்ற ஒன்று அறிமுகமாகும். ஓ! ஓகே. அதாவது பழங்காலத்தில் ரசவாதத்தில் செய்தது போல செயற்கை தங்கம் தயாராகும். ம். அந்த செயற்கை தங்கம் வரும்போது இயற்கை தங்கத்துக்கான மதிப்பு ஓரளவுக்கு குறையும். ம். எல்லாம் அது மேல ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஆமாம். ஓ! அதனால செயற்கை தங்கம் என்பது கிட்டத்தட்ட ரசாயன தொழிற்சாலையில் தயார் பண்ணுவதாக இருக்கும். ஏ அப்பா! அது இப்போ உள்ள தங்க விலையில் ஒரு பாதி விலை அல்லது 60% தான் இருக்கும். மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கும் மதிப்பு இருக்கு. மதிப்பு இருக்குது. செயற்கை தங்கம் தங்கம் தான், ஆ. தங்கம் தான். ஆனால் அது செயற்கையான முறையில் வெட்டி எடுக்கப்படாமல் ம். சில விதமான ரசாயன மாற்றங்களால் தயாரிக்கப்படும். சார், நான் கேட்டது தங்கம் விலை ஏறுமா இறங்குமா, பங்குச்சந்தை ஏறுமா, ஆனா செயற்கை தங்கம்னு ஒண்ணு வரப்போறதையும் முன்கூட்டியே ஜோதிடம் சொல்லுதுன்னா, ஜோதிடத்தோட வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. கட்டாயமாக. ஏன்னா கன்னி ராசியை குரு அடையும் போது, ம். கன்னி ராசின்றதே உபயராசி, ம். அந்த உபயராசி இருக்கும்போது ம். ஒரு புதிய கண்டுபிடிப்பு வரணும். ம். அந்த புதிய கண்டுபிடிப்பு வந்தால் கட்டாயமாக இதோடைய விலையானது மங்கும். அந்த புதன் உடைய இடமாகிய கன்னிக்கு குரு வரும்போது சனியும் மேஷத்துக்கு போயிடுவார். ம். 2 வருஷம். அப்போது சனியும் அந்த மீனத்தை விட்டு நகரும்போது கட்டாயமாக செயற்கை தங்கம் கண்டுபிடிக்கப்படும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தங்கத்தோட விலை இப்படி இருக்கே அப்படின்னு பலரும் அதிர்ச்சியில் இருந்தாங்க. அது அதிர்ச்சியிலேருந்து விடுபடுற மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.